ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு 3 சப்பாத்தியை இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச பிறகு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டையும் தட்டி இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து கலந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட 3 முட்டையை உடைச்சி நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகுத்தூளையும் 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு பாதி அளவு முட்டை வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.